அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி வாராகி அம்மனோட கைடன்ஸ், அவங்களுடைய டேரட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ண சொல்லி தோணுதோ வாராகி அம்மனோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கான செட் பைல் எதுவோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வாராகி அம்மனோட கைடன்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். So set 1, set 2. Okay. ரொம்ப நிறைய போராடி சலிச்சு போயிருக்கீங்க. தனிமையாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோன்ற நிலைமைக்கு வந்தாச்சு நீங்கள். அண்டு எதையோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மேபி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ரொம்ப ஈவனாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்ச நாளாகவே உங்களுக்குள்ள இந்த ஆன்மீக தேடல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் ரொம்ப நம்பினவங்களாம் உங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. ரொம்ப அப்படியே நீங்கள் உங்களுடைய குணத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்களுக்காக நீங்கள் யாருன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுற விதமாக ரொம்ப சண்டை போட்டு போராட்டம், இது ரிலேட்டடாக மனப்போராட்டம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களையே நீங்கள் வேறு விதமாக மாற்றிக்கிட்டு ரொம்ப தனிமையாக ஆயாச்சு. ரொம்ப அமைதியாக இருக்க பிடிக்குது. யார் கூட பேசாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யாருமே என்கிட்ட வராதீங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மனக்குறைகள் உங்களை நீங்களே வேறு மாதிரி மாற்றிக்கிட்டீங்க. உங்களை நீங்களே வேறு மாதிரி மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அது இடம் பற்றி மட்டும் கிடையாது, உங்களுக்கான மனசும் சரி. அது இந்த நிலையில் இருந்து அடுத்த கட்டத்தை நீங்கள் எது ஒன்று யோசிச்சு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு வராகி அம்மன் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் என்னென்னா, யார் உங்களை என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கோங்க. செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களை தவிர வேறு யாரும் உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியாதுன்றது ஒன்று. செகண்ட், ஆன்மீக தேடலில் ஈடுபட்டதால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப சிவன் இல்லை மகாவிஷ்ணு இவங்களை ரொம்ப வழிபடுறவங்களா இருப்பீங்க. செட் 1 சூஸ் பண்ணவங்க. இல்லைனா முருகர் வழிபாடு. இந்த மூணு பேரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப உறுதியாக நேசிக்கிறவங்களா இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, வாராகி அம்மன் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் வந்து நீங்கள் நிறையவே பொறுத்துட்டு போயாச்சு. உங்களுக்கான நல்ல காலம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமே வந்துக்கிட்டு இருக்குது. உங்களை சுற்றி என்னென்ன டார்ச்சர்ஸ் இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவாக இருந்ததோ அதில் இருந்தெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் எல்லாமே விலக போகிறீங்க. எல்லாமே விலக போகுது. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆனந்தமாக, நிம்மதியாக, மன நிறைவோடு வாழ போகிறீங்க அப்படின்றதையும் அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை ஏதாவது குறை சொல்லிவிட்டு உங்களை விட்டு விலகி போனாலும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பக்கம் திரும்பினதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கான பலனையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வாழும்போதும் அதை நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வாராகி அம்மன் கொடுக்குற மெசேஜ் அதுதான். ரொம்ப தனிமையில் இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மந்த்ராஸ் ஏதோ அது இருந்தால் சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச வரையும் கோவிலுக்கு எங்கேயாவது போனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது பெட்ஸுக்கு உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிற பெட்ஸுக்கோ நீங்கள் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வாராகி அம்மன் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை அருள் பாலிப்பாங்க. உங்களுக்கு யார் கூட இருந்து உங்களை வழி நடத்தினா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களோ அப்படியாப்பட்ட நபரை மட்டும்தான் உங்களுடைய இந்த நெருங்கின வட்டத்துக்குள்ளே அம்மா நெருங்க விடுவாங்க. ஸோ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு வாராகி அம்மன் கொடுத்த மிகப்பெரிய அழகான கைடன்ஸ் இது தான். ஸோ வாழ்த்துக்கள். இதை பொருந்தலாம் எடுத்துக்கோங்க, பொருந்தலாம் தவிர்த்துருங்க. தேங்க்யூ கைஸ். செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான வாராகி அம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், நிறைய மாயை, நிறைய ட்ராமா, உங்களுக்குள்ள ஒரு நிறைய ஹீலிங் தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப ஹீலிங் தேவைப்படுது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஆற்றலை நீங்கள் நம்பாமல் யாரோ என்ன சொன்னாலும் சரி அந்த குழப்பத்துக்குள்ளேயே நீங்கள் ஒன்று சிக்கிக்கிறீங்க. நல்லது கண் எதிரில் இருந்தாலும் உங்களுக்கு வேறு ஏதோ மேலே ஒரு நாட்டம் போயிடுது. இது வந்து தப்பான சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சஃபர் ஆகிருக்கீங்க. ஸோ நிறைய இல்யூஷன்ஸ், கற்பனை, ஏதோ உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டை நீங்கள் ரொம்ப ரொம்ப கடும் உழைப்பாளியும் கூட. வேலை செய்யணும்னு உட்காந்திங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. உங்களுக்கு அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, வராகி அம்மா
எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கற்பனைக்குள்ளேயும் போக வேண்டாம். என்ன ஏதுன்றதை ரொம்ப தீர்க்கமாக அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும். அதே மாதிரி ஓவராக உங்களுக்கு மனசளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி உங்களுக்கு சுமைகள் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வேலை பளு அதிகமாகிட்டே இருக்குது, உங்களுக்கு நிச்சயமாக ஓய்வு தேவை அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அது காயம் வந்துருமோ, காயப்பட்டுருமோ, நம்மளை அறியாமலே அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் த்ரோட் சக்கராவை ஓப்பன் அப் பண்ணணும். அதுதான் இங்கே உங்களுக்கு அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய அட்வைஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் உறவுகள் பொறுத்தும் சரி, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போகிற பர்சன்ஸ். என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய உறவுகளை ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி என்ன ஒரு பிரச்சனையும் வராமல் அதை சமாதானமாக கொண்டு போகணும் அப்படின்றதையும் அம்மா உங்களுக்கு இங்கே வராகியமாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இப்போது எனக்கு தெரிஞ்சு அஸ்ட்ராலஜர்லாம் ஏதோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு தோணுது. ஏதோ ஜோதிடரோட கருத்துலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு தோணுது. நிறைய உங்களுக்கு இந்த உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய சில விஷயங்கள், இதை தான் நம்ம பரம்பரை, இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கம், இதிலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை உள்ள ஆளாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை சார்ந்து இருக்கிற ஆள்கள். அது ஆட்கள் மீதாக இருக்கட்டும், தெய்வம் மீதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற தொழில்கள் மீதாக இருக்கட்டும், ரொம்ப நம்பிக்கையும் அர்ப்பணிப்பு டெடிக்கேஷன் உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். பட் நிறைய உங்களை சார்ந்தே நிறைய மோதல்கள்லாம் நடக்கும். அந்த கசப்புகள், அந்த ஒரு அது ரிலேட்டடாக வர சேதங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது எல்லாமே உடச்சி பாராட்டும் சீக்கிரமாக வாங்குவீங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். பட் ரொம்ப உங்களை போட்டு வருத்திக்க வேண்டாம். உங்களுக்கு கட்டாயம் ஹீலிங் வேணும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓய்வு எடுங்க. மனதளவிலும் சரி, அது உடல் அளவிலும் சரி, உங்களுக்கு ஒரு ஓய்வு நிச்சயமாக தேவைப்படுது. வேறு என்ன அம்மா உங்களுக்கு கைடன்ஸாக கொடுக்குறாங்கன்னா, ஹெல்த் ரிலேட்டடாகவும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் இல்லை யோகா இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது விட்டமின் குறைபாடுகள் இருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ரொம்ப இந்த மெடிசின் இதெல்லாம் போக மாட்டீங்க. வீட்டிலேயே என்ன பாரம்பரியமாக பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஒரு சிலருக்கு இது பொருந்தலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஃபுட் விஷயத்துலேயும் அக்கறை எடுங்க. உங்களுடைய உணவு டயட்லையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படி காட்டுது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஒன்றும் பயப்படுறதுக்கு கிடையாது. பொதுவாகவே நம்ம உணவு மீதுகள் கொஞ்சம் அக்கறை எடுத்தால் நம்ம உடலுக்கும் அது ரொம்ப நல்லது இல்லையா? ஏன்னா உடம்புக்கு ஒன்று வந்தாலே மனசு வேறு மாதிரி போயிடும். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வராகியம்மன் ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்குற அட்வைஸ் இதுதான். ஸோ கட்டாயம் ஹீலிங் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ட்ராமா கற்பனைகளில் இருந்து சிக்காதீங்க. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன வழின்னு யோசிங்க. உங்களுக்கு சில ஆற்றல்கள் இருக்குது. போல்டாக எங்கே பேசணுமோ அதை நீங்கள் பேசுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கும் ஒரு நல்வழி கொடுக்கும் அப்படின்றது வராகியம்மன் உங்களுக்கு கொடுத்த ஒரு அழகான மெசேஜ். ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான அம்மா கொடுத்த கைடன்ஸ் இதுதான். ஸோ இது பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க. தேங்க்யூ கைஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.